பரமாத்மா ஒரு சொந்தக்காரன் ஆகி போயிடுறான் இல்லையா? சிவன் ஒரு சொந்தக்காரன் ஆகி போயிடுறான். இப்படி எல்லாரும் அவங்க சொந்தக்காரன் ஆக்கிடுறாங்க சாமியை கூட. புரியுதா? அவன் யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவங்க சொந்தக்காரங்களாக்கிறாங்க. சொந்தக்காரனாக்கி இது பெருசு அது பெருசுன்னு மல்லு கட்டி ஒரு பக்கம் தெரிச்சு பாலாக்கி தொலைகிறாங்க. புரியுதா? அந்த மாதிரி நம்ம சில ஆன்மீகத்தில் கூட நம்ம பயணம் பண்ணுறதுல பல பிரிவுகள் இருக்கு. அதில் மிகப்பெரிய ஒரு எப்படி ஸ்தானத்தோட தன்மையோட சரியா தன்மானத்துக்கு எந்த ஒரு குறைபாடு வராமல் பயணிக்கிறது ஒரே ஆன்மீகம்னா அது சித்தர்களுடைய நிலைப்பாடு தான். ஏன் அங்கே தான் சகல மரியாதையும் இருக்கும். ஏற்றம் இறக்கம் இருக்காது. இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்காது. இவன் பலம் உள்ளவன் இவன் பலம் இழந்தவன் அதெல்லாம் இருக்காது. எல்லாம் ஒன்று. எப்படி? எல்லாமே ஒன்று. இவனுக்கு 100 மூட்டை தூக்க முடியும்டா அவன் தான் கெட்டிக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தூக்க முடிஞ்சவனுக்கும் அதே இடமா தான் இருக்கும், தூக்க முடியாதவனுக்கும் அதே இடமா தான் இருக்கும். 6 அடி வளர்ந்தவனுக்கும் அதே இடம் தான், 3 அடியில் இருக்கிறவனுக்கும் அதே இடம் தான். அங்கே இது கிடையாது. இதில் முன்னாடி வந்தவன் பின்னாடி வந்தவன் நான் நடுவில் வந்தவன் அந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தான், ஒரே பார்வை தான். கற்றுக்கிறதுல வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் திறமை உள்ளவன் முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம், அது வேற விஷயம். அது அவரவரை சார்ந்தது. சித்தாந்தத்தை கற்றுக்கிறதுல வேணால் அவன் திறமையை பொறுத்து கற்றுக்கிட்டு முன்னாடி வேகமாக போகலாம், ஒருத்தன் மெதுவாக போகலாம், ஒருத்தர் போகவே முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்கள வழி நடத்துகிறவன் பார்வையில் எல்லாமே முன்னாடி போகிறவனும் ஒன்று தான், பின்னாடி வரவனும் ஒன்று தான், உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனும் ஒன்று தான். அதில் பிரிவினையெல்லாம் வராது இங்கே. ஆனால் மற்ற ஆன்மீகத்தில் நீ சிவனை ஆலய வழிபாட்டில் பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் வழிபாடாக இருந்தாலும் வித்தியாசப்படுவாங்க, விஷ்ணு வழிபாடாக இருந்தாலும் வித்தியாசம்தான், முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணாலும் வித்தியாசம்தான். புரியுதா? இப்படி எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அந்த பாகுபாடுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, இங்கெல்லாம் பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினுக்கு போகிறாங்க. கிறிஸ்டினெல்லாம் இப்போ நிறைய பெருகினதுக்கு அதுதான் காரணம். அங்கேயும் அது இருக்கானா? அங்கே எப்படின்னா சுச்சுமமாக இருக்குது. சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரித்து உட்கார வச்சுருப்பாங்க. ஆமாம், அது கரெக்டாக இவங்க இந்த பக்கம் இருப்பாங்க, அவங்க இந்த பக்கம் இருப்பாங்க. உயர்ந்தவன் சொல்கிறவன் முன்பகுதியில் உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்கு. ஆனால் வெளியில் வரும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. எப்படி எல்லாமே அந்த இறைவன் வழிபாட்டில் கூட நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மைகள், ஏற்றம் இறக்கங்கள் எல்லாத்துலேயும் இருக்கு. அப்படி இருக்க போய் தான் எல்லா இடத்துலையும் நம்ம இல்லைங்கிற இடத்துல கூட அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துடுது. அந்த எண்ணங்கள் வந்துடுது. நம்ம எவ்வளோதான் அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் அந்த இதில் இருக்காதீங்க, ஒரே பார்வையில் இருங்க, நம்ம எவ்வளவுதான் பாட்டாக பாடினா கூட முன்னாடி உட்காரும்போது சரி சரின்னு சொல்லிக்கிடுவாங்களே தவிர நகர்ந்து போன உடனே அந்த எண்ணங்கள் இருக்கான்னா எல்லாத்துட்டையும் இருக்கத்தான் செய்யும். ஆணுக்குள்ளேயும் இருக்குது, பெண்ணுக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துட்டையும் இருக்குது. அது என்ன கழுதிய அவன் சொன்னது மாதிரி இந்த ஊரை தண்ணி ஊறினது மாதிரி அப்படியே ஊரியே வந்துடும் போல இருக்கு. புரிஞ்சதா? அந்த இதுகள் இருந்தாலே நம்ம உன்னுடைய குறை நிறைங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அதை களைய முடியாது. நம்மகிட்ட இருக்கிற இது குறைபாட்டுகளை களைய முடியாது. அவ்வளவுதான் நாங்கள் மல்லு கட்டினாலும் சரி, அது குறைன்னு நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நம்மளுடைய அதை சொன்ன இல்லையா, நீ எந்த மனநிலையில் பயணம் பண்ணுறையோ அந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே அமையும். இப்போ யார்கிட்டையும் கூட சொன்ன சாந்தி கிட்ட தான் சொன்னேன் நினைக்கிறேன்ல, சாந்தி பொண்ணை பற்றி பேசும்போது அந்த குழந்தையினுடைய மனநிலை எந்த இடத்துல இருக்கோ அந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்தது மாதிரி தான் அவளுக்கு மாங்கல்யமும் அமையும். அதுபோல தான் எல்லாமே.
நம்மளுடைய மனநிலையில் எந்த இடத்துல இருந்து நம்ம இறைவன்கிட்ட நாடுறோமோ அதுக்கு தகுந்ததுவாறு தான் இறைவன் நமக்கு நன்மையை தர காத்திருக்கிறான். நம்ம மனநிலை சீர்திருத்தமாக இல்லை, அது வேறு கோணத்தில் இருக்கு அப்படின்னா அவன் நமக்கு செவி சாய்க்கவே மாட்டான். அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி. அதில் மாற்றுக்கருத்தை தெய்வங்கள் நிலைப்பாட்டில் அதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. இதையெல்லாம் உடைச்சி அப்படியெல்லாம் கிடையாது, கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். அவங்க கேட்குறதுக்கு நீ முழுசாக கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு சிறிய பகுதியாவது அவங்கள கொண்டு சேர்த்தாகணும்னு சொல்லக்கூடியது அவங்களோட நின்று ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை எங்கே இருக்குன்னா சித்தர்கள் நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இவங்களை தாண்டி யாரும் போய் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணுற சக்தி யாருக்குமே கிடையாது. எப்படி? யாருக்குமே கிடையாது. இறைவன்கிட்ட ஃபைட் பண்ணுற சக்தி சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறவனை தவிர எவனாலையும் போய் ஃபைட் பண்ண முடியாது. நான் சொல்கிறதுக்கு அதுக்கு உதாரணம் கூட சொல்கிறேனே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, போன உடனே அது சாமியோ ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, போன உடனே அது அப்படியே நீ நிற்ப. இவன் எப்படி நிற்பான்? யாரா நீ? எப்படி? எந்த ஊர்ரா? அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். எங்கேருந்து வந்த, உனக்கு எவன் கொண்டாந்து இங்கே விட்டான், இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பான் இவன். புரியுதா? அந்த கேட்குற தன்மை இருக்கிறதுனால தான் சொல்கிறது, சித்த வழிபாட்டில் இருக்க எவன் போய் எங்கே உக்காந்தாலும் அவனை சுற்றி 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அத்தனை சிறு தெய்வமும் அவன் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். அதுக்காக அவங்களை இவன் உதாசீனப்படுத்த மாட்டான். நீ இருக்கியா, நீ அங்கேயே உன் வேலையை நீ பார்த்துட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு தேவைன்னு நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். அதனால தான் எங்களை போல பரதேசிகளுக்கு தெய்வம் அப்படின்னாலே அப்படியா இருக்கட்டுமே,